தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது என்று மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். இப்போது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் யாரும் வெல்ல முடியாது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியலின் உண்மை என்று எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது என்றும் மாணிக்க தாகூர் கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் யாரும் வெல்ல முடியாது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியலின் உண்மை என்று எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்போது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மாணிக்கம் தாகூர் கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். நடைபெற உள்ள, அதாவது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் தங்களோட கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையானது நடத்திட்டு இருந்தது. அதாவது வழக்கமாக காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய இணைந்த கட்சிகளுமே இணைந்துதான் எப்போதுமே அதாவது அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை பிணக்குகளை மறந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சட்டமன்ற தேர்தலும் சரி, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி இணைந்து போட்டியிட்டு அதன் அடிப்படையில தான் அவங்க ஆட்சி அமைக்கிறது வழக்கம். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு ஆட்சியில் இருந்த, அதாவது இப்போ 10 வருடமா இப்போ இந்த 5 வருடமா திமுக இருந்தது, இதுக்கு முன்னால ஒரு 10 வருடமா அதிமுக இருந்தது. அதற்கு முன்பு இருந்த அதிமுக பீரியட்ல அவங்க போதிய அளவுக்கு, அதாவது அவங்களோட முழு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸோட தயவை வாங்கி அதன் அடிப்படையில அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இந்நிலையில ஏற்கனவே இப்போ நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த கட்சிகள் எங்களுக்கு உரிய வாக்குகளை, அதாவது எங்களுக்குரிய பல அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தாங்க காங்கிரஸ் திமுகவிடையே. ஏற்கனவே திமுகவிடையே என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சியில மட்டும் இல்ல அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை தொடங்கி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. இந்நிலையில கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பு என்ன பண்ணாருன்னா, முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காங்கிரஸ் அதாவது திமுக கட்சியிடையே எந்த பிணக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் இது கட்சி தற்போது வரை இந்தியா கூட்டணியில தான் அந்த திமுக இருக்கு. திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துற ஏற்கனவே காங்கிரஸ் தரப்புல 5 பேரை நியமிச்சிருக்கிறோம். அந்த குழுவினர் முதல்வர் மற்றும் தலைவர்களை ஒரு முறை சந்திச்சிருக்காங்க. திமுக குழு அமைத்த பிறகு இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கலாம்னு சொல்லி முதல்வர் கூறியிருக்கிறாரு. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெல்லும்னு காங்கிரஸ் திமுக எந்த பிணக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறத திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில தற்போது ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். என்ன போட்டிருக்காருன்னா, யாருக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுல தமிழ்நாட்டுல கூட்டணியே அரசியல் உண்மை அப்படின்னும், ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது அப்படின்னும், இந்த தரவு காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கட்சிகளின் எண்ணிக்கைக்கும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறதோட இல்லாம, அதே நேரம் இப்போது அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே திமுகவோட ரூலிங்ல திமுகவோட ஆட்சியில காங்கிரஸுக்கு போதிய அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கல. ஏன்னா இந்த முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட முக்கிய பதவிகள் எதுவுமே திமுக எல்லா மந்திரி பதவிகளுமே திமுக வச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சிகளுக்கு போதிய அளவுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சலசலப்பு பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்குது. இந்நிலையில ஒரு காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் என்ன வெளியிட்டிருக்கிறாருன்னா, இப்போது அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியிடையே ஒரு சற்று சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. இல்லையா? விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.